ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த குர்தீஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குர்தீஸ் எல்லாமே வந்து கேஷுவல் வேரும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ரிலேஷன் வீட்டுக்கு போகிறீங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த மாதிரி டைம்லேயும் வேர் பண்ணிக்கிறதுக்கு சூட்டபிளான குர்தீஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த குர்தீஸ்லாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டீல் கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து அவாசா பிராண்ட், சைஸ் வந்து எக்ஸஸ். நான் இந்த குர்தீஸோட எல்லா குர்தீஸோட எம்ஆர்பி ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேங்க. அண்டு லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அண்ட் இதோட நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த குர்த்தியோட த்ரெட்லேயும் அண்டு ஒயிட் சில்வர் த்ரெட்லேயும் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்குங்க, நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது. அண்ட் இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது, நல்லா மொத்தமாக திக்காக இருக்குது. அண்ட் எங்கள் வெயிஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளீட்டட் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. கூடயே வந்து ஃபிட்டிங்காக நாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாடல் குர்த்திஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிறு இருக்கிற இடத்துல வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் இந்த குர்த்தியும் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குங்க, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த குர்த்தியோட த்ரெட்லேயே வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து டிசைன் வருதுங்க. நல்லா டெக்ஸ்சர்டு டிசைன் மாதிரி வருது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியலங்க. குர்த்தி வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. குர்த்தி ஃபுல்லாகவே வந்து அந்த டிசைன் வருதுங்க. பேக் சைடும் வந்து அந்த செல்ஃப் டிசைன் தான் வருது. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து சைடு ஸ்லிட் இல்லைங்க, குர்த்தியும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லேஸ் தாங்க, லேஸ் வச்சு தான் அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த குர்த்திக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் லெகின் வந்து போட்டு பார்த்தேன். அதுவும் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் அதை விட நேவி ப்ளூ கலர் லெகின் வந்து சூப்பராக மேட்ச் ஆகுதுங்க. ஜென்ரலாகவே இந்த ஒயிட் கலர் லெகின் வந்து சீக்கிரமாக அழுக்காயிடுது. துவைச்சி அயன் பண்ணி கபோர்டுக்குள்ளே வச்சா கூட அழுக்காயிடுதுங்க. அந்த ரகசியம் தான் என்னன்னு தெரியல. அதனால் ஒயிட் கலர் லெகின்னாவே கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குது. ஆஃப் ஒயிட்டு கூட ரொம்ப சீக்கிரமாக அழுக்காயிடுது. அதனால் இதுக்கு உங்ககிட்ட நேவி ப்ளூ கலர் லெகின் இருந்தால் நீங்கள் அதையே போட்டுக்கோங்க. இல்லை நான் பெட்டர்மாஸ் லைட்டே தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒயிட் கலர் லெகின் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட சில்வர் கலர் ஷிம்மரி லெகின் இருந்தது அப்படின்னா அது இன்னும் வந்து சூப்பர் மேட்சிங்காக இருக்கும், நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். அண்ட் இந்த குர்த்தியோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்ல சாஃப்டாக இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிங்க் கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து அவாசா பிராண்ட், சைஸ் வந்து எக்ஸஸ். இதோட நெக் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சைனீஸ் காலர் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரி வி கட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் லோ நெக்காக இருக்குங்க. அண்ட் இந்த பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் மஸ்டர்ட் எல்லோ கலர் த்ரெட்டில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டிங்கோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குங்க. அண்ட் இந்த எம்ப்ராய்டிங்கோட டிசைனும் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த கோல்டு கலர் அண்ட் மஸ்டர்ட் எல்லோ கலர் த்ரெட் வரதுனால நம்ம கோல்டு கலர் லெகினும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா மஸ்டர்ட் எல்லோ கலர் லெகினும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனாக தாங்க வருது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளார் டிசைனில் வந்து இந்த மாதிரி கோல்டு பிரிண்டட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டட் டிசைன் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஃபுல்லாக வருதுங்க. அதனால் இந்த குர்த்தி வந்து தாராளமாக ஒரு சின்ன பார்ட்டிக்கு, ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வந்து வேர் பண்ணிக்கிறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து சேம் எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்ல ஃபினிஷிங்கோடு இருக்குங்க. இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டபுள் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம இப்படி கையெல்லாம் மடக்கி விரிக்கும் போது இந்த இடம் வந்து சுருக்க விழுகாமல் இருக்கும். அண்ட் இந்த குர்த்தி வந்து அனார்கலி மாடல் குர்த்திங்க. சைடில் வந்து ஸ்லிட்டு கிடையாது. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து பேக்கெட் இல்லைங்க. குர்த்தியும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல் தான். ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த குர்த்தி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த க்ரீன் கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து அவாசா பிராண்ட், சைஸ் வந்து எக்ஸஸ். இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூ நெக்கும் வி நெக்கும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு யூவி நெக். இந்த நெக்கோட பார்டரில் வந்து ஒரு த்ரெட் ஸ்டிச்சிங் அண்ட் அதில் வந்து ஜம்கால்லாம் வந்து கோர்த்து கொடுத்துருக்காங்க. அண்டு குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ஃபாயில் பிரிண்ட் தாங்க வருது. குர்த்தி ஃபுல்லாகவே இதே பிரிண்ட் தாங்க வருது. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து சேம் பிரிண்ட் தான் வருது. குர்த்தி பார்க்குறதுக்கு செம்ம கிராண்டாக இருக்குங்க, நல்ல லுக்காக இருக்குது. இந்த குர்த்தியோட நீங்கள் கோல்டு ஷிம்மரி லெகினும் கோல்டு துப்பட்டாவும் போட்டு நீங்கள் தாராளமாக வந்து ஃபங்க்ஷன் வேர், பார்ட்டி வேர் பண்ணலாம். அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து சேம் இந்த மாதிரியான ஒரு பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்டர் டிசைன் வந்து குர்த்தியோட எண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டான லுக் கொடுக்குதுங்க.
இந்த குர்த்தி வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது, அனார்கலி மாடல் குர்த்தி. இந்த குர்த்திக்கு வந்து பாக்கெட் கிடையாதுங்க. குர்த்தியும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலர் வந்து செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல் குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த குர்த்தி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ளூ கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து அவாசா பிராண்ட். சைஸ் வந்து எக்ஸஸ். இதோட நெக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ்டு சைனீஸ் காலர் நெக்குங்க. இதுலேயே வந்து ஒரு வி கட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வி நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப்பாக இருக்குது, கொஞ்சோண்டு டீப்பாக இருக்குது. அண்டு அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அப்படியே ஸ்டிச்சுடு தாங்க. அண்டு வேஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளீட்டட் ஸ்டிச்சிங் வருதுங்க. இது வந்து பேக் சைடும் வருது, ஃபுல்லாக குர்த்தியோட லென்த்துக்கும் ஃபுல்லாக வருது. அண்டு குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலரில் குட்டி குட்டி ஃப்ளார் பிரிண்டட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு செல்ஃபாகவே வந்து ப்ளூ கலர் டிசைனும் வந்து இருக்குங்க. அந்த குர்த்தியோட த்ரெட்லேயே வந்து ப்ளூ கலர் டெக்ஸ்சர் டிசைனும் கொடுத்துருக்காங்க. அண்டு குர்த்தியோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர் பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தி வந்து நல்ல ஃப்ளாட்டாக இருக்குங்க, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரயான் மெட்டீரியல் குர்த்தி அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இல்லை. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து பேக்கெட் கிடையாதுங்க. குர்த்தி வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்திக்கு வந்து நீங்கள் கோல்டு கலர் லெகினும் மேட்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலர் லெகினும் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குர்த்தி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய். நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் ஊரில் இருக்கிற காக்கெல்லாம் அது இந்த ஜன்னல் கிட்ட தாங்க வந்து கத்தும், வேறு எங்கேயுமே போய் கத்தாது.